Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜிடபிள் ரெசிபி தான், அதாவது கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் செம டேஸ்ட்டாக கமன்னு இந்த கத்திரிக்காய் பொரியல் நம்ம பண்ண போகிறோம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக ஒரு பேனில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நான் சேர்க்குறேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இதில் வந்து கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. நம்ம போட்ட கடலைப்பருப்பு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இதில் நான் வெங்காயம் சேர்க்குறேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் இந்த எண்ணெயிலேயே. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் கத்திரிக்காய். கத்திரிக்காயோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்த உடனே இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த ரெசிபி பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். நான் மொத்தமாக இந்த தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கதால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு காரம் எனக்கு போதும். ஒருவேளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூளை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் மசாலாவை ஆட் பண்ணிக்கிங்க. மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவராக ஊற்றிட வேணாம். ஏன்னா கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் ஜஸ்ட்டு கையால் எடுத்துகிட்டு லைட்டாக தெளித்து விட்டால் கூட போதும், அந்த அளவுக்கு போதும் கத்திரிக்காய் வேகிறதுக்கு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். நீங்கள் ஓவராக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப குக் ஆகிட்டு ஒரு குழன்னு ஆகிடும். ஸோ ரொம்பலாம் நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் வேகிற டைமில் இங்கே நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன். வறுத்த வேர்க்கடலை இது. ஒரு 6 பல்லு பெரிய பல்லு பூண்டு நான் சேர்க்குறேன். இது போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டை சேர்க்கும் போது நீங்கள் தோல் எடுத்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக அப்படியே நம்ம அரைச்சி எடுக்கலாம். தோலோட பூண்டு அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரையணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் கொரன்னு அரைச்சி எடுத்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நீங்கள் வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. உங்களுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்துடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த பவுடரை, அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. இந்த பவுடரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் நீங்கள் ஸ்டவ்வில் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, போதும். நம்ம ஃபைனலாக இந்த பவுடர் சேர்க்கும் போது நல்ல கமன்னு சூப்பரான ஸ்மெல் வரும் உங்கள் வீடு ஃபுல்லாக. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியலை பொறுத்த வரைக்கும் எல்லா சாதத்துக்குமே நல்லாவே இருக்கும். நீங்கள் சாதத்தை அப்படியே இதில் கூட பிரட்டி சாப்பிட்லாம். சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கத்திரிக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. நல்லா டேஸ்ட்டாக வாசனையே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி கத்திரிக்காய் பொரியலை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.